ஹாய் டுட்டூஸ் கிச்சனில் இன்றைக்கி வெஜ் பீஸா எப்படி வீட்டிலேயே அவன் இல்லாமல் ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வச்சுருக்கேன். பவுலில் 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் சுகரு, 3/4 கப்பு தண்ணி, மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 2 கப் மைதா எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சால்ட்டு, ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஈஸ்ட் ஊற வச்ச தண்ணியை கலந்து நல்லா ரஃப்பாக பிசைஞ்சிக்கோங்க. நல்லா மாவு பதத்துக்கு சேர்ந்து வரும்போது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பிசையணும். நீங்கள் எவ்வளோ நேரம் பிசைகிறீங்களோ அவ்வளோ சாஃப்டான மாவு கிடைக்கும் நமக்கு. இப்போ எவ்வளோ சாஃப்டாக மாவு பிசைகிறோமோ அவ்வளோ நல்ல பீஸாக வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கையில் ஈஸ்ட் போட்டனால கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒரு பவுலில் மாற்றி மேலே காயாத மாதிரி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு வெட் கிளாத் போட்டு ஒரு 1 hour மூடி வச்சுருங்க. மாவு எவ்வளோ சாஃப்டாக நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பீஸா பிளேட் எவ்வளோ சைஸோ அந்த சைஸ் தகுந்த மாதிரி மாவு பிரித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பீஸா பிளேட்டை ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி சில்வர் பிளேட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக அலுமினியம் பிளேட்டோ இல்லை பீஸா பிளேட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சில்வர் பிளேட் எடுத்தனால நான் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ண போகிறேன். இப்போ பிரித்து வச்ச மாவு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. அதுவே பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இதை லைட்டாக நம்ம மைதாவில் டஸ்ட் பண்ணி உருட்டிக்கலாம். நீங்கள் கையிலே வேணால் கூட தட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கட்டை வச்சு கூட தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் பீஸா பிளேட்டுக்கு மாற்றி அது என்ன சைஸ் இருக்கோ பிளேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தட்டிக்கோங்க. இந்த பீஸா பிளேட்டில் இப்போ மாவு தட்டும் போது நடுவில் சமமாக இருக்கணும், சுற்றியும் கொஞ்சம் மேடாக இருக்க மாதிரி தட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பீஸா சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த பீஸா சாஸ் நம்ம வீட்டிலே பண்ணது தான். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. பீஸா சாஸ் இல்லை அது மாதிரி எப்படி வீட்டில் ட்ரை பண்ணுறது அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். நான் கொடுத்துருக்க லிங்க் செக் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான், வீட்டிலே பண்ணிக்கலாம் பீஸா சாஸு. இப்போ இது கூடயே டொமேட்டோ கெச்சப் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ சாஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம தேவையான அளவு சீஸ் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஜூஸியாக வேணுமோ அவ்வளோ சீஸ் போட்டுக்கலாம். இது நார்மல் மொசரல்லா சீஸ் தான், ஈஸியாக எல்லா கடையிலும் அவைலபிளாக இருக்கும். அதுக்கு மேலேயே கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி க்ரீன் கலர் கேப்சிகம், அப்புறம் ரெட்டு, எல்லோ 3 எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்குது, டொமேட்டோ இருந்தால் கூட நீங்கள் டொமேட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியன் வச்சுக்கலாம். இதுக்கு மேலேயே சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் ஆர்கானோ. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம். சும்மா ட்ரை ரெட் சில்லியை நம்ம வீட்டிலேயே மிக்சியில் பல்ஸ் மோடில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆயிரும். சீஸை நல்லா துருவி இது மேலே கேப் இருக்க இடத்துலலாம் தூவிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது குக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் ஒரு 2 லேயர் அளவுக்கு சால்ட் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இது ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பீஸா பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு பிளேட் மேலே மூடி ஒரு 20 to 25 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது சில்வர் பிளேட் மேலே மூடினால இந்த பிளேட்டோட கலர் மாறி இருக்குது. நீங்கள் ஏதாவது அலுமினியம் அந்த மாதிரி வைக்கிறதுனால வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பீஸா நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா குக் ஆகிருக்கு. நான் ரொம்ப சிம்லேயே குக் பண்ணேன், ஏன்னா ஹெவி பாட்டம் எதுவும் வைக்கல, சில்வர் பிளேட் வச்சுருக்கேன், அதனால் ரொம்ப ஃபுல் ஸ்லிம்மில் வச்சு பேக் பண்ணேன். அதனால் எனக்கு ஒரு 35 மினிட்ஸ் மாதிரி ஆச்சு. நீங்கள் நல்லா ஹெவி பாட்டமாக வச்சு உள்ளே அலுமினியமோ இல்லை எப்பயும் நார்மலாக பீஸா பிளேட்டோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு 20-25 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பிளேட்லேருந்து வெளியே எடுத்து வச்சுருக்கோம். இதை கட் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம்.
பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்கு, நல்லா க்ரீமியாக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம வெளியில் கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் மாதிரியே இருக்குது. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் கேளுங்க. டுட்டூஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.